வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று டிசம்பர் 5, 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பகவான் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு நாளை 6ஆம் தேதி காலை 10:48 மணிக்கு இடம்பெயர்கிறார். இதை ஒட்டி குருஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள அப்தநாசரேஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு நாளை விசேஷ பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், கடந்த சில நாட்களாகவே வானத்தில் வியாழன் கிரகணம், ஜூபிட்டர் என்று அழைக்கப்படும் குருவுக்கு சேர்ந்த கிரகணமான வியாழன் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் தெரிந்திருக்கிறது. இதை வைத்துதான் குரு பகவான் இடம்பெயர்வை கணித்தார்களோ என்ற எண்ணமும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும், டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது இன்று நள்ளிரவு முதல் விலை அமலுக்கு வருகிறது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எரிவாயு கேஸ் சிலிண்டருக்கான விலையை குறைக்காததால் மக்கள் கவலையடைந்திருப்பதாக அனைத்து பகுதிகளிலும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய அதிபர் 3 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். இன்று காலை டெல்லியில் அண்ணல் காந்தியடிகளின் சமாதிக்கு சென்று முதலில் அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு இந்தியாவும் ரஷ்யாவும் அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்பாட்டில் இன்று கையெழுத்திட்டன. இந்த உடன்பாடு கையெழுத்தானது இருதரப்பு உறவில் மைல்கல்லை அமையும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் டெல்லியில் குவாலிஸ்கரில் இருந்த மர்ம நபர்கள் சரமாரியாக சுட்டதாக பயணிகள் கூறியதால் இன்று அதிகாலை பெரும் பீதி ஏற்பட்டது. இதையடுத்து டெல்லியில் உள்ள விமான தளத்திற்கு கமாண்டோ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நீண்ட இழுபறிக்கு பிறகு மகாராஷ்டிர முதல்வராக திரு அசோக் சவான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் SP சவான் அவர்களின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவை தேர்தலை கூட்டாக சந்திப்பது என அதிமுகவும் மார்க்சிஸ்ட் கட்சியும் முடிவு செய்திருக்கின்றன. இது தொடர்பாக சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் கரத்தும் இணைந்து கூட்டாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். புதிதாக உள்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட திரு சிதம்பரம் அவர்கள் மும்பையில் தீவிரவாத தாக்குதல் இடத்தை இன்று சென்று பார்த்தார். தாஜ் ஹோட்டல், நரிமல் பாயிண்ட், ஒபராய் ஹோட்டல் ஆகியவற்றை பார்த்துவிட்டு நிருபரிடம் பேசிய போது, இந்த தாக்குதலுக்கு உளவுத்துறையின் தோல்வியும் ஒரு காரணம் என்றும் இதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவர் நிருபரிடம் கூறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்படையினரால் கடத்தி செல்லப்பட்ட தமிழக மீனவர்கள் 21 பேர் இந்திய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடத்தி செல்லப்பட்ட 4 படகுகளும் மீட்கப்பட்டுள்ளது. ஒப்படைக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 21 பேரும் அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இந்தியாவும் சைனாவும் கூட்டாக ராணுவ பயிற்சியை மேற்கொள்வதற்காக பெல்காம் மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பெல்காமில் இந்த இரு நாடுகளும் கூட்டு பயிற்சியை நடத்தும் என்று பெல்காமிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் இன்று ஏற்பட்ட ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும், இது மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள ஒரு வணிக மார்க்கெட்டில் நடந்ததாக பாகிஸ்தானில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. 5 டிசம்பர் 2008 பிற்பகல் 1 மணி அளவில் சேட்டலைட் எடுக்கப்பட்ட படத்தை பார்க்கிறீர்கள். நேற்று வங்கக்கடலில் அடர்த்தியாக இருந்த மேகம் இன்று சிதைந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் இந்த மேகமூட்டத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.